போலீஸும் தப்பிச்சாச்சு. இன்னும் 3 மாதத்துக்கு தலைவரே ஆயிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் யோசிக்கணுமே. சரி, நம்மளும் யோசிக்க முடியாது. அவள்கிட்ட கூப்பிட்டு ஏதாச்சும் ஐடியா கேட்போம். ஹலோ, யாரா? டேய் அண்ணன் பேசுறா. எனக்கு நிறைய நாள் இருக்கு. நீ யாராடி? அண்ணா. ஆனா நல்லா இருக்கியாண்ணா? ஜெயில எப்படி போடலாம் தராங்களா? நான் காமெடின்ற நேரம் இல்லடா. நீ இங்கே நம்ம இடத்துக்கு வா, நான் இப்போ சொல்கிறேன். சரிண்ணா, என் லுக்கு மட்டும் கேட்கணும். சரி. அண்ணா எப்படிண்ணா நல்லா இருக்கியாண்ணே? தப்பிச்சு வந்துட்டியா இது வந்துட்டியாண்ணே? சூப்பர். டேய் எனக்கு ஒரு 3 மாதம் தலைநாள் வாங்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்கிறோம். நான் புதுசாக தொப்பி வாங்கியிருக்கேன். தொப்பியான போட்டுக்கிறியா? சீரியஸ் பேசிக்கிறேன். சீரியஸாக பேசணுமா? அப்படி சரி, நான் ஒரு புது சட்டை வாங்கிக்கிறேன். வெள்ளை சட்டை. அது போட்டுக்கோ. போட்டு அந்த சர்ச்சை வந்து ராஜஸ்தான் போகிறாங்க. ஆமாம், அவங்க கூட போய் சேர்ந்துக்கோ. அவங்க வந்து ஒரு 4 மாதம் 3 மாதம் இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு நீ வந்து சரியா? எப்படி அவங்க கூட நானே? அட ஒன்றும் இல்லை, கேட்டால் ஆமே நல்லலையா முடிஞ்சு. ஆமே நல்ல எவ்வளோதான்? அவ்வளோதான். சரி, நான் பார்த்துக்கோ. போயிட்டு வரலாம். வாங்க வாங்க, பிரேஸ்லெட் வாங்க. நீங்களும் ஊழியத்துக்கு தான் வரீங்களா? ஐயோ, அவள் சொன்ன மாதிரி இருக்கிறவனே. ஆமே. நீங்கள் எந்த சர்ச்சு? ஐயோ, நம்ம சர்ச்சைக்கே போகிறது இல்லையே. அல்ல வாங்க, நம்ம ஊழியம் பண்ண போகிற வழியில் ஜெயிலுக்கு தான் போகிறோம். ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கு தான் போகிறோம். இல்லை, போகிற வழியில் நிறைய ஆத்மாக்கள் இருப்பாங்க. அங்கே அப்படியே சரி வாங்க சாப்பிடுவோம். பாஸ்டர் சார், பிரைஸ் ஆகுது பாஸ்டர். பாஸ்டர், அங்கே ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருக்கேன் பாஸ்டர். அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆகுது. அப்படியா? நீங்கள் தானா சண்டை போட்டுருக்கீங்க? சரி, கண்ணை மூடுங்க, ட்ரை பண்ணலாம். ஹஸ்பண்ட் உடஞ்சது மண்டை, ஒய்ஃபு கலந்தது தொண்டை, இங்கே வந்துருக்கிறது மண்டை, மனுத்துங்க சண்டை. ஆமே. சரி, இனிமேல் சண்டை போடுறீங்க. சரியா? இனிமேல் பிரேயர் வந்து நீங்களே போயிட்டு வந்துடும். பாஸ்டர் மணி சொல்லாம பையன் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நானே சாப்பிட்டேன். அந்த 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிடலாம் பாஸ்டர். வாங்க பாஸ்டர். போயிடலாம். நீங்கள் ஜெபிக்கிற அபிஷேகமாக இருக்கும் பாஸ்டர். தம்பி, நீ தானே பார்த்து என்ன ரொம்ப குறும்பன்றியாமா? அப்பா அம்மா சொல்லிட்டு கேள்வி. சரியா? சரி, முட்டி போடுறோம். முட்டி போடுறோம். ஓ God Almighty, this boy is so naughty. இது இவனுக்கு நல்ல வழியை காட்டி மடிச்சிருங்க இந்த ஒரு வாட்டி. ஆமென். சரி, அப்பா அம்மா சொல்லிட்டு கேட்கும். சரியா? பாஸ்டர், நீங்கள் பண்ண ஜபத்தில் எனக்கே அபிஷேகம் நடக்குது. பாஸ்டர் சாப்பிட்டாங்க பாஸ்டர். ஒரே பாஸ்டர் சாப்பிட்டாங்க. சாம்பார்ல பள்ளிங்க பாஸ்டர். ஓ, வாருங்கள், மனம் திரும்புங்கள். இயேசுவின் பாவம் எல்லாத்தையும் மன்னிப்பா. இயேசுவிடம் மனம் திரும்புங்கள். இயேசு அண்டையில் வாருங்கள். இயேசுவின் எல்லா பாவத்தையும் மன்னிப்பா. வாருங்கள். இயேசுவை நேசிக்கிறார். வாருங்கள். என்ன பண்றீங்க? உங்களெல்லாம் சும்மா விட்டா வளர்த்துறாது. உங்களே கையாலேயே மார்க் 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 மார்க்காதுங்க.
இவங்க யாருமே எனக்கு தெரியாதுண்ணா. நான் போலீஸ்ல தப்பிக்கிறது தான் வந்தேன். நான் ஒரு கைதிண்ணா. நீ திருடன் நான் எப்படி நம்புறது? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன் கையால அவங்க ரெண்டத்தையும் அடிச்சு கொள்ளு. நான் வேற ஏதாவது சொல்லணும். நான் வேற ஏதாவது செய்யறேன். உன் வாழ்க்கை உன் கையில, உன் உயிர் உன் கையில தான் இருக்கு. நான் மனுஷன் நான் செஞ்ச பாவத்தை நானே திரும்பி இது பண்றேன். இயேசு உங்களை நேசிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறேன். சின்ன பசங்க விளையாட்டுத்தனமும் நாம சொல்லி கொடுத்ததை அழகா அவங்க செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு சின்ன கருத்து தான் இருக்குது. நீங்க இது ஏதோ டிராமா மட்டும் தான் பாக்குறீங்க, ஆனா இது வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு திருடன் தான். அவருக்கு அவர் மூலியமா ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு? வெளிப்பட்டு இருக்காரு. அவரு இப்ப என்ன பண்ணிருக்காரு? ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அதே போலதான் யாரோ ஒருத்தவங்க ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு? தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு அவர் நடத்தி வந்துட்டு இருக்காரு. நம்ம இத்தனை நாள் இவ்வளவு நாள் ஏசப்பா தேர்ந்தெடுப்போம். அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். இப்ப இந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிறப்ப இந்த நாடகம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து தான், ஒரு சாட்சி தான். ஏசப்பாக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆமென்.